எடுத்துக்காட்டு 7.8. எடுத்துக்காட்டு 7.8ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பொருளின் விலை அதன் சரக்கு இருப்பை கொண்டு px plus 3p minus 16x equal to 234 என்னும் சமன்பாட்டால் குறிக்கப்படுகிறது. இங்கு p என்பது பொருளின் விலை ரூபாயில் மற்றும் x என்பது அலகுகளின் எண்ணிக்கையை குறிக்கும். 90 அலகுகள் இருப்பு இருக்கும்போது பாரத்திற்கு 15 அலகுகள் வீதம் சரக்கு அதிகரிக்கிறது எனில் காலத்தை பொறுத்து விலையின் மாறுபாட்டு வீதத்தை காண்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பொருளோட விலை அதன் சரக்கு இருப்பை கொண்டு ஒரு சமன்பாட்டால குறிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த சமன்பாடு தான் இது. அது மட்டும் இல்லாம பி அப்படிங்கிறது பொருளோட விலை ரூபாயில கொடுத்துருக்காங்க. பிங்கிறது என்ன, அந்த பொருளோட விலை. எக்ஸ் அப்படிங்கிறது அலகுகளின் எண்ணிக்கை. எக்ஸ் என்னங்கிறது அலகுகளின் எண்ணிக்கையை குறிக்கும். பி என்பது அந்த பொருளோட விலை, எக்ஸ் அப்படிங்கிறது என்ன, அலகுகளின் எண்ணிக்கையை குறிக்க சொல்றது. 90 அலகுகள் இருப்பு இருக்கும்போது 90 அலகுகள் இருப்பு இருக்கும்போது அப்ப எக்ஸ் வந்து 90 இருக்கும்போது வாரத்திற்கு 15 அலகுகள் வீதம் சரக்கு அதிகரிக்கிறது. பி வந்து அதிகமாகுது, 15 இது அதிகமாகுது. ஸோ சரக்கு அதிகரிக்கிறது, அதாவது வாரத்திற்கு 15 அலகுகள் வீதம் சரக்கு அதிகரிக்கிறது எனது காலத்தை பொறுத்து விலையின் மாறுபாட்டு வீதத்தை காண்க. காலத்தை பொறுத்து விலையின் மாறுபாடு, விலைனா என்ன, டிபி. அப்ப டிபி பை டிடி என்னன்னு கேட்டிருக்காங்க. டிபி பை டிடி என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ டிபி பை டிடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்க சமன்பாட்டை எடுத்துக்கணும். கொடுத்துருக்க சமன்பாடு என்ன, px plus 3p minus 16x equal to 234 இதனை கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ p தான் எனக்கு வேணும் இல்லையா? ஸோ p எல்லாம் இந்த பக்கம் வச்சுட்டு மீதியெல்லாம் இந்த சைடு கொண்டு வர போறேன். அப்போ என்ன ஆகும், px plus 3p equal to 234 minus 16x இந்த பக்கம் வந்தா plus 16x. ஸோ plus 16x. சரிங்களா? இப்போ இதுல இருந்து p பொதுவா எடுத்துக்க போறோம். என்ன பண்ண போறோம், p பொதுவா எடுக்க போறோம். p பொதுவா எடுத்தனா என்ன வரும், x plus 3 equal to 234 plus 16x. சரிங்களா? ஸோ p மட்டும் அந்த பக்கம் வச்சுக்கலாம். அப்போ x plus 3 பெருக்கல் இருக்கு, இந்த பக்கம் வந்தா வகுத்தலுக்கு வந்துடும். ஸோ அப்போ p equal to 234 plus 16x by x plus 3 கிடைச்சிருச்சா? ஸோ p என்னன்னு கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும், dp by dt தான் வேணும் இல்லையா? ஸோ அந்த p-யை t-யை பொறுத்து வகையிடுறோம். அப்போ என்ன வரும், dp by dt equal to, ஸோ அப்போ இந்த t-யை பொறுத்து பண்ணும்போது u by v மெத்தட். u by v ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன், சூத்திரத்தில் படித்தோம், பேசிக்லேயே சொல்லி கொடுத்தேன். u by v எப்படி எழுதிக்கலாம், vu dash minus uv dash by v ஸ்கொயர் இல்லையா? ஸோ இப்போ மேலே இருக்கிறத யூன்னு வச்சுக்கோங்க, கீழே இருக்கிறத வின்னு வச்சுக்கோங்க. வச்சிங்கன்னா என்ன வரும், ஃபஸ்ட்டு v u டேஷா, ஃபஸ்ட்டு v எழுதுங்க. v என்ன, x plus 3. அப்போ x plus 3 இன்ட்டு u dash, v எழுதியாச்சு, u dash. யூங்கிறது என்ன, மேலே இருக்கிறது ஃபுல்லாக u தான். ஸோ இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், ஒரு தடவை வகையிடணும். எப்படி வகையிடலாம், ஸோ 234 வகையிட்டா கான்ஸ்டன்ட் மாறிலிக்கு வகையிடுதல் 0 இல்லையா? ஸோ இப்போ 0 ப்ளஸ் 16 வகையிடும்போது 16x. எதை பொறுத்து வகையிடுறோம், t-யை பொறுத்து வகையிடுறோம் இல்லையா, நேரத்தை பொறுத்து. அப்போ t-யை பொறுத்து வகையிடும்போது அங்கே என்ன வரும், இதை t-யா நீங்கள் நினச்சிக்கணும். அப்போ t-யா ட்ரீட் பண்ணணும். இப்போ t-யா ட்ரீட் பண்ணிங்கன்னா 16 வந்துடும், t-யை பொறுத்து பண்ணும்போது. ஆனால் இப்போ நம்ம x-ஐ t-யா பண்ணியிருக்கோம். அப்போ அங்கே என்ன ஒரு dx by dt. அப்போ இன்டூ dx by dt. புரிஞ்சுதுங்களா? அப்போ என்ன வரும், 16 dx by dt. இப்போ 16 dx by dt. சரிங்களா? சரி, இப்போ u dash முடிஞ்சு, அப்புறம் மைனஸ் u என்ன, மேலே இருக்கிறது ஃபுல்லாகவே u தான். ஸோ அதை அப்படி எழுதிக்கலாம். 234 plus 16x எழுதியாச்சு, u எழுதியாச்சு. இப்போ v dash, v dashங்கிறது என்ன, v-யை வகையிடணும். v-யை வகையிட்டோம்னா v-ங்கிறது என்னது, x plus 3. இப்போ x plus 3 வகையிடும்போது v-ங்கிறது என்ன, x plus 3. இதை வகையிட்டோம்னா என்ன வரும், எதை பொறுத்து, t-யை பொறுத்து வகையிடணும். இப்போ t-யை பொறுத்து வகையிட்டோம்னா
எக்ஸ் ப்ளஸ் த்ரீயா எக்ஸ் தான் இருக்குது, டீயை பொறுத்து வைக்கணும். அப்போ இதை டீயாக நினச்சிக்கோங்க. இப்போ டீயாக நினச்சிங்கன்னா 1 இல்லையா? ஸோ டீயாக ட்ரீட் பண்ணும்போது 1 இன்டூ டிஎக்ஸ் பை டிடி, மாறிலியே பண்ணும்போது 0 ப்ளஸ் 0. அப்போ வெறும் dx by dt தான் வரும் இல்லையா? ஸோ இப்போ dx by dt பை கீழே என்ன இருக்கு? v ஸ்கொயர். v என்ன? x plus 3. அப்போ x plus 3 தி ஹோல் ஸ்கொயர். புரிஞ்சுங்களா? சரி, இப்போ dx by dt என்னன்னு பார்க்கணும். ஸோ அது இருக்கட்டும். ஸோ இப்போ நான் dx by dt பொதுவாக எடுத்துக்கிறேன். பொதுவாக எடுத்து வெளியே வச்சிட்டேன். dx by dt பொதுவாக எடுத்து வெளியே வச்சாச்சு. உள்ளே இருக்கிறது மட்டும் பண்ணு. இப்போ dx by dt இதுவும் பொதுவாக போயிடுச்சு. அப்போ அதை விட்டுருங்க. 16 into x 16x, 16 into 3 3 6 are 18, 48 plus 48. இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போயிருங்க. உள்ளே கொண்டு போனீங்கன்னா மைனஸ் 234 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 16x இன்டூ dx by dt பொதுவாக எடுத்தாச்சு. டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 தி ஹோல் ஸ்கொயர். அதை அப்படியே வச்சுக்கோங்க. சரியா? சரி, இப்போ ப்ளஸ் 16x மைனஸ் 16x போயிடும். இப்போ 234லேருந்து 48 போச்சுன்னா 14, 3ல் 1 போச்சுன்னா 2, 2ல் 12 ஆகிடும். 1 1 8, 14ல் 8 போச்சுன்னா 6. ஸோ அப்போ என்ன வரும்? 14ல் 8 போச்சுன்னா 6, 12ல் 4 போச்சுன்னா 8, 1 அப்படியே வந்துடும். 186 மைனஸ் 186. அப்போ மைனஸ் 186 இன்டூ dx by dt பை எக்ஸ் ப்ளஸ் 3 தி ஹோல் ஸ்கொயர். இது வந்து நம்ம dp by dt. இதான் நம்மளோட dp by dtன்னு சொல்லக்கூடியது இல்லைங்களா? ஸோ இப்போ dp by dt என்ன கிடைச்சிருக்கு? மைனஸ் 186 இன்டூ dx by dt டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 தி ஹோல் ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கு. சரி, இப்போ dp by dt சரி, ஓகே. ஆனால் நமக்கு இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா 90 அலகுகள் இருப்பு இருக்கும்போது, அலகுகள்ங்கிறது எதை சொல்றது? எக்ஸ். எக்ஸ் தானே அலகுகளின் எண்ணிக்கை. அப்போ எக்ஸ் வந்து நமக்கு 90ன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வாரத்திற்கு 15 அலகுகள் வீதம் சரக்கு அதிகரிக்கிறது எனில் காலத்தை பொறுத்து விலையின். அப்போ வீதம் சரக்கு அதிகரிக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? dx இல்லையா? ஸோ இப்போ dx by dt. அப்போ அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 90 அலகுகள்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 90ன்னு கொடுத்துருக்காங்க. டிஎக்ஸ் ஏன்னா சரக்கு அதிகரிக்கிறது. அங்கே பாரு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு, 15 அலகுகள் வீதம் சரக்கு அதிகரிக்கிறது. அப்போ சரக்கு அதிகரிக்கிறது அப்படின்னா அலகுகளை பொறுத்து சரக்கு அதிகரிக்கிறது, அது காலத்தை பொறுத்து. ஸோ அப்போ dx by dt. அப்போ dx by dt என்ன கொடுத்துருக்காங்க? 15. ஸோ இந்த சமன்பாட்டில் போடலாமா? இது ஒன்றுன்னு வச்சுக்கோ. இந்த சமன்பாட்டில் போட்டேன்னா 1 which implies என்ன வரும்? மைனஸ் dp by dt ஈக்குவல் டு மைனஸ் 186 இன்டூ dx by dt என்ன? 15. இப்போ 15 by x plus 3 the whole square னா 90 plus 3 the whole square. அப்போ 90 plus 3 the whole square. அப்போ என்ன வரும்? minus 186 into 15 by 93 the whole square. இப்போ 93 the whole square னா 93 into 93. அப்போ minus 186 into 15 by 93 into 93 இல்லையா? ஸோ இப்போ மூணாவது டேபிள் அடிச்சுக்கலாமா? மூணாவது வாய்ப்பாடில் 3 3s are 9, 3 1s are 3, 3 5s are 15. பாரு 3 டேபிள் அடிக்கலாம். 3 3s are 9, 3 1s are 3, 3 6 are 18, 3 2s are 6. அவ்வளோதானா? சரி, இப்போ 62 into 5 என்ன? 5 2s are 10, 5 6 are 30, 31, 310. அப்போ minus 310 by 31 into 31, 31 into 31, 1 1s are 1, 1 3s are 3, 3 1s are 3, 3 3s are 9, 169, 961. ஸோ இப்போ 310 by 961 கிடைச்சிருக்கு. இப்போ இது என்ன பண்ணலாம்? நம்மளால அடிக்க முடியுமா 310 by 961? இல்லை இப்படியே விட்டுடலாமா? ஆக்சுவலாக அவங்க என்ன கேட்டிருந்தாங்க? நம்மள dp by dt தான் கேட்டிருக்காங்க. அப்போ அடிக்கலாமா? வகுத்துருவோமா? ஸோ அதை வகுத்து பார்க்கலாம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ 961 310 961 வகுக்க போகிறோம். ஸோ 310 வருமா? வராது. இப்போ 0 பாயிண்ட் வச்சுன்னா இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம்.
ஒரு 3 தடவை போட்டு பாரு. 3 3 3 1s are 3, 3 6 are 18, 3 9s are 27, 28 இல்லையா? ஸோ இப்போ மீதி எவ்வளோ வரும்? இது 10, இது 9, இது 0, இது திருப்பி 10, திருப்பி 2. 10ல் 8 போச்சுன்னா 2, 9ல் 8 போச்சுன்னா 1, 10ல் 3 போச்சுன்னா 7, 217 இல்லையா? சரி, இப்போ இந்த 217 ஆகாது. திருப்பி நம்ம 0 போடுறோம். 0 போட்டோம் அப்படின்னா 2 தடவை போட்டுப்பாரு. அப்போ என்ன வரும்? 2 தடவை போட்டீங்கன்னா 2 1s are 2, 2 6 are 12, 2 9s are 18, 19. சரியா? சாரி, 2 1s are 2, 2 6 are 12, 2 9s are 18, 19. கரெக்ட். இப்போ இது 10 ஆகிடும், இது 6 ஆகிடும், இது திருப்பி இது 11 ஆகும், இது திருப்பி 1 ஆகிடும். 10ல் 2 போச்சுன்னா 8, 6ல் 2 போச்சுன்னா 4, 11ல் 9 போச்சுன்னா 2, இப்போ 248. இப்படி போய்கிட்டே இருக்கும். திருப்பி 0 போடுவோம், திருப்பி 0 போட்டு திருப்பியும் 2 டைம்ஸ் போடுவோம். இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்டோட நிப்பாட்டிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ -0.32 இதான் நம்மளுடைய dp/dt. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த மைனஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த மைனஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா அந்த விலை குறைகிறது அப்படிங்கிறது குறிக்குது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, விலையின் மாறுபாட்டு வீதம் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க காலத்தை பொறுத்து. இப்போ காலத்தை பொறுத்து விலையின் மாறுபாட்டு வீதம் குறைகிறது. ஸோ அந்த மைனஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எதை குறிக்குது? விலை குறைகின்றது அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த மைனஸ் வந்திருக்கு. இதே விலை ஏறுகிறதுனா பிளஸ் வரும். சரியா? ஸோ இப்போ மைனஸ் வந்ததுக்கு அர்த்தம் என்ன? விலை குறைகிறது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் அது கடைசியில் எப்படி எடுத்து எழுதணும் அப்படின்னா, அதாவது விலையில் மாற்றம் உண்மையில் வாரத்திற்கு 0.32 ரூபாய் வீதத்தில் குறைகின்றது. புரிஞ்சா? ஸோ அதாவது விலையோட மாற்றம் உண்மையிலே வாரத்துக்கு 0.32 ரூபாய் வீதத்தில் குறைகின்றது. ஏன்னா மைனஸ் இருக்குங்காட்டி குறைகின்றதுன்னு சொல்லியாச்சு. புரிஞ்சுதுங்களா? ஸோ ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஸோ இதில் வேணா ரூபாய் அப்படின்னு எழுதிருங்க. ரூபாய். ஏன்னா இப்போ dp/dt இருக்குன்னு வைங்களேன், அங்கே 2 மேலே ஒன்று வரும், கீழே ஒன்று வரும்னு அர்த்தம். இந்த யூனிட் இங்கே இருக்கக்கூடிய அழகு வந்து மேல் ஒன்று கீழே ஒன்று வரும்னு அர்த்தம். எப்போனா இந்த மாதிரி dp/dt இந்த மாதிரி மேலேயும் கீழே இருக்கும்போது அதனுடைய அழகுகளும் மேலேயும் கீழே தான் வரும். அப்போ ரூபாய் பர் வாரம். சரிங்களா? வாரத்துக்கு இவ்வளோ ரூபாய் குறையுது. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போலாமா? சரி,